அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காவலாளி அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு உமர் செல்ல வேண்டும் என்றாலும் ரலியல்லாஹு அன்ஹு சில நேரத்தில் பிலாலுடைய அனுமதியை கேட்டு, பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதியை கேட்டுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சந்திப்பை அவர்கள் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காவலாளி, அல்லாஹ்வுடைய தூதர் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக, அரசாங்கத்தின் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக பிலால் அவர்களை ஆக்கி இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய வெற்றியில் உள்ளே செல்லும் போது அபூ சுஃபியானை பார்க்கிறார்கள். மக்காவுடைய தலைவர்கள் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் பின்னால். ஆனால் பிலால் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வாளில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான் என்று பொருள்பட. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய தலைவர் அவர், மக்காவில் என்னுடைய தலைவர் அவர், கண்ணியமிக்கவர் அவர், அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாயா என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சென்று பிலால் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை முறையிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலாலை பார்த்து இன்னும் சில சஹாபாக்கள் அந்த வார்த்தையை அபூ சுஃபியானுக்கு முன்னால் மொழிந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால், யாரை? பிலாலை, இன்னும் சில நபித்தோழர்களை, அடிமையாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் அவர்கள், இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ் கோபமடைந்து விடுவான் பிலால், அல்லாஹ் கோபமடைந்து விடுவான் அபூபக்கர்.